விஜய் வந்துட்டு ஒரு சினிமா நடிகர். அந்த சினிமால திரையில பார்த்தவர் எப்படி நேர்ல இருப்பார்ன்னு தான் மக்கள் கூட்டுறாங்களே தவிர, அவர் வந்துட்டு வேற ஒரு கட்சி தலைவர், இல்ல வந்துட்டு அவரு சொல்றத நம்ப வந்து அவருடைய பேச்ச கேட்கணும். அந்த மாரிலாம் கிடையாது. இப்ப இறந்து போனவங்கள வச்சு பார்க்கும்பொழுது, எல்லாம் வந்து சிறு குழந்தைகள் தான். ஒரு வோட்டர்ஸ் வந்து 1 ஆர் 2 கொஞ்சம் பேர் இருப்பாங்களே தவிர, ஆனா எல்லாம் இளம் வயசு, ஒரு 30 வயசுக்குள்ள அந்த குழந்தைங்கள்லேருந்து அவர வந்துட்டு அதனால அவங்களோட ஃபேனுன்னு சொல்லிட்டு எப்படி திரையில பார்த்தவர் நேரா இருப்பாருன்னு சொல்லிட்டு, அந்த ஆசையில தான் வந்துட்டு அந்த கூட்டம் வந்திருக்குது. இதே மாரி தான் ஜெயலலிதா அம்மாவ பார்க்க போயிருக்காங்க அப்ப. அவங்க சீஃப் மினிஸ்டர்ன்னு பார்க்க போனாங்களோ இல்லையோ, திரைப்படத்துல இப்படி இருந்தவங்க, இவங்க எப்படி நேர்ல இருப்பாங்கன்னு பார்க்க போன அந்த கூட்டம் தான், அதே மாரி தான் அங்க இறந்து போனாங்க. இந்த மாரி வந்துட்டு அந்த வால் கொலாப்ஸ் ஆயி. அதே மாரி சம்பவம் தான் இப்ப விஜய் அவங்கள பார்க்க வந்த இந்த கூட்டமும் வந்து இந்த பிரச்சாரம் தான் அது வந்து ரோட் ஷோ தான். ஆனாலும் அவர பார்க்க வந்த அந்த மக்கள் தான், அங்க இறந்து போனவங்க. அதனால வந்துட்டு பல்வேறு கேள்விகள வந்துட்டு நீதிமன்றம் கேட்கணும். அவங்க வந்துட்டு வழக்கு பதிவு செய்யணும். குற்றவாளிகள வந்துட்டு நீங்க இமிடியேட்டா கைது செய்து, புலன் விசாரணை செய்து, அந்த குற்றவாளிகளுக்கு இத்தனை பேர் இழப்புக்கு காரணமா இருந்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக விரைவுபடுத்துறாங்க. நீதிமன்றம் விரைவுபடுத்துறாங்க. இல்ல அரசாங்கம் விரைவுபடுத்துறாங்க. அரசாங்கம் இதுல அவ்வளவு விரைவா செயல்படல அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இல்ல அரசாங்கம் செயல்பட்டுட்டாங்க. ஏன்னா, அவங்க உடனே வந்துட்டு ஒன் மேன் கமிஷன் போட்டு ஒரு நீதியரசர் தலைமையில விசாரணைய தொடங்கிட்டாங்க. இமிடியேட்டா நிவாரணம் அறிவிச்சுட்டாங்க. அடுத்த நாளே இல்ல வந்து முதலமைச்சரே போனாங்க, நிவாரணம் இல்ல அறிவிச்சாங்க. முதலமைச்சர் போறது இல்லாம விசாரணைங்கும்போது, அடுத்த நாளே வந்து நீதியரசர் அங்க போயிட்டாங்க. அதே மாரி கமிஷன் ஒன் மேன் கமிஷன் போட்டு என்ன நடந்துச்சு, அறிக்கை உடனே வந்துட்டு நீங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு விசாரணைய தொடங்கிட்டாங்க. இப்பயும் வந்துட்டு ஒரு நம்மளோட எஸ்ஐடி டீம் வந்துட்டு ஐஜி வந்து அசரா கார்க் சாரோட தலைமையில ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. புலன் விசாரணை பண்ணணும்னு. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷன்ல வந்துட்டு புலன் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல 2 பேர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. அதனால இதுல டிலேவே ஒண்ணுமே கிடையாதே!